இந்த வீடியோவில் ரூபாய் 500 மற்றும் ரூபாய் 100 நோட்டில் பெரிய மாற்றம். ஆர்பிஐ அதிரடி. உடனே என்னன்னு பாருங்க. இந்தியாவில் அதிகமாக பயன்படுத்தப்படும் ரூபாய் 100 மற்றும் ரூபாய் 500 நோட்டுகள் குறித்து முக்கியமான அப்டேட் வெளியாகியுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ நோட்டுகளின் தரத்தையும் பாதுகாப்பையும் மேம்படுத்த சில மாற்றங்களை செய்ய முடிவு செய்துள்ளது. ஆனால் கவலைப்பட வேண்டாம், பழைய நோட்டுகள் ஆகாது. ரூபாய் 100 நோட்டில் என்ன மாற்றம்? தற்போது புழக்கத்தில் உள்ள ரூபாய் 100 நோட்டுகளின் வடிவமைப்பில் பெரிய மாற்றம் எதுவும் இருக்காது. ஆனால் அதன் தரத்தில் மேம்பாடு செய்யப்பட உள்ளது. ரூபாய் 100 நோட்டுகள் தினசரி அதிகமாக கையாளப்படும் நோட்டுகள் என்பதால் அவை விரைவாக பழுதடைகின்றன. இதை கருத்தில் கொண்டு காகிதத்தின் தரம் உயர்த்தப்பட உள்ளது. அடிக்கடி மடிக்கும் போது கிழியாமல் இருக்கும் வகையில் வலுப்படுத்தப்படுகிறது. மை மற்றும் வார்னிஷ் கலவை மேம்படுத்தப்பட்டு நோட்டுகளின் ஆயுட்காலம் அதிகரிக்கப்படுகிறது. இதன் மூலம் ரூபாய் 100 நோட்டுகள் நீண்ட காலம் வரை புழக்கத்தில் சீராக இருக்கும் என ஆர்பிஐ தெரிவித்துள்ளது. ரூபாய் 500 நோட்டில் என்ன மாற்றம்? ரூபாய் 500 நோட்டுகள் தொடர்பாக முக்கிய கவனம் கள்ள நோட்டுகளை தடுப்பதில்தான் உள்ளது. இதற்காக புதிய பாதுகாப்பு அம்சங்கள் சேர்க்கப்பட உள்ளன. வாட்டர்மார்க் இன்னும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இருக்கும். காப்பி செய்ய முடியாத நுண்ணிய எழுத்துக்களை சேர்க்கப்படும். பாதுகாப்பு அம்சங்கள் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்துடன் வரும். இதன் மூலம் உண்மையான நோட்டுகளை எளிதில் அடையாளம் காண முடியும். கள்ள நோட்டு தயாரிப்பை தடுக்க இது முக்கியமான முயற்சியாக பார்க்கப்படுகிறது. புதிய ஆளுநரின் கையொப்பம். சமீபத்தில் இந்திய ரிசர்வ் வங்கி புதிய ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா பதவியேற்றுள்ளார். இனி அச்சடிக்கப்படும் புதிய நோட்டுகளில் அவரது கையொப்பம் இடம்பெறும். முன்னாள் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் கையொப்பமிட்ட நோட்டுகளும் தொடர்ந்து செல்லுபடியாக இருக்கும். புதிய கையொப்பம் கொண்ட நோட்டுகள் படிப்படியாக ஏடிஎம் மற்றும் வங்கிகள் மூலம் புழக்கத்தில் வரும். இந்த மாற்றங்கள் அனைத்தும் நோட்டுகளின் ஆயுட்களை நீடிக்கவும் பாதுகாப்பை உறுதி செய்யவும் மட்டுமே மேற்கொள்ளப்படுகின்றன. பழைய ரூபாய் 100 மற்றும் ரூபாய் 500 நோட்டுகள் செல்லும். எனவே பொதுமக்கள் பீதியடைய தேவையில்லை. இது சாதாரண தர மற்றும் பாதுகாப்பு மேம்பாட்டு நடவடிக்கை மட்டுமே என்பதை இந்திய ரிசர்வ் வங்கி தெளிவுபடுத்தியுள்ளது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.